எங்களுக்கு வந்து ஊதியம் ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் பணி நிரந்தரம் தான் நாங்கள் முக்கியமாக கேட்குறோம். ஏன் நாங்கள் கேட்குறோன்னா பணி நிரந்தரன்றது வந்து எங்களுக்கு சாவர வரைக்கும் வேலை இருக்கும். 60 வயசுக்கு நாங்கள் ரிட்டையர்ட் ஆனால் எதனா கொடுப்பாங்க. இப்போ இந்த 10-15 வருஷம் செஞ்சவங்க இப்போ நான் 10 வருஷம் செஞ்சேன். ஒன்றுமே இல்லை, வெறும் கை தான். இதையே இருந்து 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 இந்த வேலை செஞ்சு என்ன சொல்றது, குப்பை தான் எங்கள் மூலையில் இருக்கும். நாளைக்கு எந்த ஏரியா போடுவாங்க, எங்கே என்ன இருக்க பாயிண்ட்ல எப்படி இருக்கும், நாளைக்கு தீபாவளி அடுத்த வாட்டி இந்த சீசன் வருது, நாங்கள் எங்களை தயார்படுத்துவோம். நாங்களே எங்களை ஒரு மிஷினா தயார்படுத்திக்குவோம். அதாவது தனியார் மாநிலத்தை வந்து ஒரு கொத்தடிமைத்தானம். இப்போ ஒரு இன்னைக்கு தான் 8 நாள்ல இன்னைக்கு ஒரு லாரி டிரைவரே போட்டு அடிக்கிறாங்க. நாளைக்கு எங்களோட நிலைமை என்ன ஆகும்? அன்னைக்கு என்ன கேட்பாங்க, எங்களை கேட்காதீங்க, நீங்க வந்து தனியார் மையத்துக்கு போயிட்டீங்க, அங்கதான் உங்களுக்கு இல்லைன்னா அங்க அவன் தான் ராஜா, அவன் தான் மந்திரி, ஏன் இவனை சப்போர்ட் பண்ணிப்பா, தம்பிங்க ஐடி கார்டை கொடு, வெளியே போன அந்த மாதிரி ஒரே நாள்ல எங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு நாங்க பட்ட கஷ்டத்துக்கு பலம் இல்லாத போயிடும். ஒரு சாவு வீடு மாரி நாங்க உட்காந்துன்னு கிடக்குறோம். எல்லாரும் ஒரு சாவு வீடு மாதிரி தான் நாங்க உட்காந்துன்னு இருக்கிறோம். மொத்த பேரும் ஒரு வீட்டுல ஏதோ பறி கொடுத்த மாதிரி இந்த வேலையை பறி கொடுத்தது வந்து அதான் சொல்லுவாங்க, அப்பாவை பறி கொடுத்தா ஒரு துக்கம், அம்மாவை பறி கொடுத்தா ஒரு துக்கம்ன்ற மாதிரி இந்த பணியை வந்து எங்க உயிரா நினைச்சு எங்க உயிரே போன மாதிரி தான் நாங்க உட்காந்துன்னு இருக்கோம்.